வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டாப்பிக்கில் அந்த யூனிட்டில் வரக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த யூனிட் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து வரும். ரொம்ப அழகாக வந்துட்டு இதில் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 3 டைப்ஸாக வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டர்ஸ், அடுத்து இன்சுலேட்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டர்ஸ்னால் நமக்கு தெரியும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானை வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறது, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காப்பரு, சில்வர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டஸ் நாட் அலோவ் த்ரூ தி மெட்டீரியல். அப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ரப்பரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனோட எக்ஸாம்பிள்ஸு. இந்த தேர்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது வந்து என்ன அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் கண்டக்டர்ஸை போல் எக்ஸலண்ட்டாகவும் கடத்தாது, இன்சுலேட்டர்ஸை போல் சுத்தமாக கடத்தாமல் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னா பகுதியளவு கடத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு இதை வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு வந்து பேர். செமி அப்படின்னம்னா பாதின்னு அர்த்தம். அப்போ இட்ஸ் லைக் ஏ பார்சியல் கண்டக்டர்ஸ். இன்னொரு இதில் சொன்னோம்னா இது வந்து என்ன அப்படின்னா பார்சியல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் தான் வந்துருக்கு. ஒன்று வந்து சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம். ஸோ இந்த டாப்பிக்கில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து இருக்குது. 2 டைப்பாக வந்துருக்கு செமிகண்டக்டரில். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு வந்து பேர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னோம்னா என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஏ பியூர் செமிகண்டக்டர். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரின்சிக்ஸ் அப்படின்னோம்னா அதில் வந்து டோப்பிங் பண்ணுறது, அதை நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஹைலி பியூர் செமிகண்டக்டர். ஓகேங்களா. மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம். இப்போ சிலிக்கானில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அப்படின்னோம்னா நமக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துருக்கு. அப்படின்னா அது வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டத்தோட இணையக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் வந்து பாருங்கள். இப்போ இது வந்து சிலிக்கான் இருக்குது. இப்போ சிலிக்கானில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு 4, அதை சுற்றி அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 இருக்குது. 1 2 3 4 இருக்குது. அப்போ ஒவ்வொரு சிலிக்கான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ இதுதான் வந்து அந்த சிலிக்கானுடைய இது. அப்போ இதில் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சிலிக்கானில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் எ பியூர் எலக்ட்ரான்ஸ்னு வந்து சொல்லக்கூடியது. அப்போ இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெறும் சிலிக்கான் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் the number of electrons available for conduction is equal to number of holes. இதில் என்ன இருக்கும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை இருக்கோ, சரிங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா எலக்ட்ரான்ஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். ஒரு பிளேஸ் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. அப்போ ஒரு பியூர் செமிகண்டக்டர், அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸோட நம்பரும் ஹோல்ஸோட நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டெம்பரேச்சர் டிபெண்ட் கண்டக்டிவிட்டி, இதனோட கண்டக்டிவிட்டி வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிலிக்கான் பக்கத்தில் உள்ள சிலிக்கானோட இந்த எலக்ட்ரான் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மேக் ஏ கோவலன்ட் பாண்ட்.
அதே மாதிரி இது வந்து கோவலன்ட் பாண்டை உருவாக்கும். கோவலன்ட் பாண்ட் என்னென்னு அர்த்தம், ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுச்சுன்னா அதில் பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆட்டம் கூட எலக்ட்ரான் 2 ஷேரிங் ஆஃப் மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவலன்ட் பாண்டு. அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கோவலன்ட் பாண்டு வந்து நமக்கு வந்து உருவாகும். சரிங்களா, இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கோவலன்ட் பாண்டில் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நமக்கு இதில் கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, இந்த கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய இந்த பாண்டு வந்து என்னாகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி இதில் என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து லிபரேட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வந்து வந்துடும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னோம்னா என்னாகும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அப்போ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நம்ம டெம்ப்ரேச்சர் வந்து கொடுக்கணும். அதை வந்து டெம்ப்ரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த டெம்ப்ரேச்சர்லேருந்து அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகேங்களா, அப்போ லிபரேட் ஆகும்பொழுது எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதைத்தான் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா டெம்ப்ரேச்சர் டிபெண்டன்ட் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டெம்ப்ரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு கெயின் எனஃப் எனர்ஜி டு பிரேக் ஃப்ரம் தேயர் கோவலன்ட் பாண்ட்ஸ் கிரியேட்டிங் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ சப்போஸ் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு வச்சுங்களேன், லோ கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன 0 கெல்வின். 0 கெல்வினில் வந்து ஆக்சுவலி இது எப்படி ஆக்ட் ஆகும்னா லைக் இன்சுலேட்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ 0 கெல்வினில் இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதில் கரண்ட் அந்த எலக்ட்ரான் வந்து நகராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீட் எனர்ஜி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அந்த ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரான் லிபரேட் ஆகி வரும். அந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் டவுன் பண்ணி லிபரேட் ஆகி வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் வந்து இப்படி தான் வந்து நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் செமிகண்டக்டர் ஆர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நம்ம சுலபமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் விச் இஸ் நத்திங் பட் ஒரு பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பியூர் செமிகண்டக்டர். சரிங்களா, இது என்ன பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா கோவலன்ட் பாண்டு. இது எப்படி வந்து கடத்தும் அப்படின்னா அப்ளை டெம்ப்ரேச்சர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் பண்ணும். இட்ஸ் லிபரேட் த எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, அதனால் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரண்ட் வந்து கிடைக்கும். அதேமாரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸும் ஹோலோட நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்.